வணக்கம் மக்களே. டிசம்பர் 1 முதல் ரேஷன் கடையில் புதிய மாற்றம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி மக்களே. அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. மக்களுக்கு உதவும் வகையில் தமிழக அரசு பல நல்ல விஷயங்கள் செய்து வருகிறது. அந்த வகையில் ரேஷன் கடையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு முக்கிய உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. இந்த உத்தரவுனால ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்கள் மிகவும் மகிழ்ச்சியை செய்திருக்கிறது மக்களே. அந்த ஒரு அடிப்படையில் உணவுப் பொருட்களை தவிர ரேஷன் கடையில் உப்பு, டீ தூள், சாம்பார் தூள், சோப்பு, மசாலா பொருட்கள் உட்பட 30 வகையான மேற்பட்ட பொருட்களானது விற்கப்படுகிறது. இந்த மளிகை பொருட்கள் மக்கள் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்ட்டு எந்த விதமான சட்டமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வாங்க வேண்டியதில்லை அப்படின்ட்டு அரசாங்கமும் கூறியுள்ளது. அதனால தான் இதனை வாங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் ஊழியர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களே. சில இடங்களில் ரேஷன் கடைகளுக்கு அதிகப்படியான மளிகை பொருட்கள் அனுப்பி வச்சிடுறாங்க. அவற்றை விற்பனை செய்ய முடியாமல் ரேஷன் கடை ஊழியர்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பெரும்பாலான மக்களுக்கு அவற்றை வாங்க விருப்பமும் இல்லை. தீபாவளிக்கு முன்பு சிறப்பு மளிகை பொருட்கள் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்டது. சில கடைகளில் அவற்றை விற்று தீர்ந்தது. ஆனால் சில ரேஷன் கடைகளில் அவர் விற்ற பாடே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. விற்பனையாகாத பொருட்களை கிடங்கிற்கு திருப்ப அனுப்ப வேண்டாம் என ரேஷன் கடை ஊழியர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால ரேஷன் கடையில் வேலை செய்பவர்கள் இந்த மளிகை பொருட்களை மக்களிடம் கட்டாயப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால சில நேரங்களில் மக்கள் ரேஷன் கடை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க, சண்டையும் வந்து போடுறாங்க. இது சமூக வலைதளங்களில் அரசுக்கு ரொம்ப ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதனால கடைகளுக்கு குறைவான மளிகை பொருட்களை அனுப்புமாறு அரசிடம் ரேஷன் ஊழியர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகளுடன் தொடர்ந்து புகார்களை கூறி வருகிறாங்க. இந்த ஒரு நிலைமையில் தான் தமிழக கூட்டுறவுத்துறை முக்கிய ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. மக்களுக்கு உண்மையிலேயே மளிகை பொருட்கள் வேண்டுமானால் அவர்கள் பணம் கொடுத்து வாங்கிக் கொள்வார்கள். எனவே கட்டாயப்படுத்தி பொருட்களை நீங்க விற்கணும் அப்படின்ற எந்த விதமான அவசியமும் கிடையாது. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு கூட்டுறவுத்துறை அறிவிப்பும் கொடுத்திருக்கிறாங்க. ரேஷன் கார்டு உள்ளவர்கள் தங்களுக்கு வழங்கப்படும் மளிகை பொருட்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணணும். கூட்டுறவு மற்றும் உணவுத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. சிறப்பு தீபாவளி கேஷ்பேக்களில் இருந்து விற்பனை ஆகாத மளிகை பொருட்களை திருப்பி அனுப்ப சொல்லியுள்ளோம். ரேஷன் கடையில் பணிபுரியும் ஊழியர்கள் மளிகை பொருட்களை மக்கள் வாங்காமல் இருப்பதாக யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது என்றும் அவ்வாறு செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. எனவே தொழிலாளர்கள் இதனை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அப்படின்ட்டு அரசு சார்பிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க மக்களே.